வாங்கம்மா. ஆண்டி வாங்க ஆண்டி. வா ஸ்ருதி, பார்த்து பொறுமையா எடுத்துட்டு வா. வா மோளே, வா மோனே. அங்கிள். வா மோளே. மம்மி ஆண்டி வாங்க சம்பந்தி. வாங்க, அகத்தைக்கு வாங்க. வாங்க வாங்க. உள்ள வாங்க. சம்பந்தி, நடந்ததெல்லாம் ஸ்ருதி சொன்னா. ரொம்ப கஷ்டமா போச்சு. கவலைப்படாதீங்க சம்பந்தி, எல்லாம் சரியாயிடும். മോനെ നിന്റെ അച്ഛൻ വരില്ലയാ? അങ്കിൾ മീനാടെ വീട്ടിക്ക് പോയി ആകണമെന്ന് പറഞ്ഞു. മനസ്സിലായി മോളെ. അണ്ണാമലക്കും മുത്തുവിനും എന്റെ മേലിൽ കോപമുണ്ടല്ലോ, അതുകൊണ്ടല്ലേ വീട്ടിക്ക് വരാമருக்கு. ஒரு 10 நாள் தான். இதுவும் உங்க வீடுதான், எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். இந்த மாதிரி வீட்டு ஜப்தி கேஸ் എത്രയും പെട്ടെന്ന് முடியாதுல்ல. മോനെ, ലോയർ എന്ത് പറഞ്ഞു? கோர்ட் லீவ் முடிஞ்சுதான் எதுவும் தெரியும் அங்கிள். നിന്റെ അണ്ണൻ നിന്റെ അച്ഛന്റെ സൈൻ ചെയ്തിട്ട് நிறைய கடன் வாங்கியிருக்குல்ல. அண்ணாமலை டியூட்டில இருக்கும்போது ரொம்ப நேர்மையா இருக்கிறவர். எனக்கு அறிஞ்சு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணதில்ல. அவரோட மோன் இப்படி அவரோட சைன் போட்டு சீட்டிங் பண்ணிருக்கு. அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அச்சா, அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது மனோஜோட ஸ்டூபிடிட்டி, அவ்வளவுதான். மம்மி, ஆண்டிக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாங்க. ஐயோ, நான் பேச்சு பார்க்க மறந்துட்டேன். ஆண்டி, உங்க பேக் அந்த ரூம்ல வைக்கிறேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். മോനെ, നിന്റെ ബ്രദർ മനോജ് എവിടെയാ? അവനും നിന്റെ അച്ഛന്റെ കൂടെ പോയിട്ടിയാ? இல்ல அங்கிள், அவன் ஷோரூம்லயே தங்கிக்கிறான். ஓ சரி சரி. ரெஸ்டாரண்ட் பிசினஸ் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். நீயும் மோளும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நடத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிട്ടുണ്ട്. മോനെ, பேக் எல்லாம் எடுத்து வை. ஓகே அங்கிள். இந்தாங்க மாப்ள. எடுத்துக்க. தேங்க்ஸ் ஆண்டி. இந்தாங்க சம்பந்தி, எடுத்துக்கோங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி? கஷாயமா? இல்ல சம்பந்தி, இது கட்டன் சாயா. எங்க ஊர்ல ஸ்பெஷலான டீ தூள் இது. நிறைய மூலிகை எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. இத குடிச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆண்டி, எங்க வீட்ல டெய்லி இந்த டீ தான். ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். நல்லதா இருக்கு. சரிங்க ஆண்டி, நாங்க ரெஸ்டாரண்ட் போறோம். ஸ்ருதி, லஞ்சுக்கு வந்துருங்க, நான் ஃபிஷ் எடுத்து வைக்கிறேன். சரி மம்மி. அங்கிள், நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. மாப்ள, நான் சம்பந்தி பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. பாய் மம்மி. சரிம்மா, சமையல முடிச்சிட்டு சொல்றேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி. வாங்க பாஸ். சந்தோஷ் சார் சொன்னாரு நீங்க கடையில தான் குடித்தனம் பண்ண போறீங்கன்னு. கடையில ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னேன். வீட்டை ஜப்தி பண்ண போறாங்கன்னு சந்தோஷ் சார் சொன்னாரு. ஒளறிட்டான் அந்த ஆளு. சாரி பாஸ், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த ஃபைனான்சர் வேணும்னே இப்படி பண்ணிட்டான். இதுதான் இன்னைக்கு உனக்கு செக்யூரிட்டி. கடையில அவ்வளவு எலி இருக்கு. நைட் என் கூட தங்குங்க, நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன். அக்கா, ஆபீசர்லாம் வந்துட்டாங்கக்கா. என்ன சார் வீடு பூட்டி இருக்கு? உள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு. வெளியே உங்க கார் பைக் எதுவும் இல்ல பாருங்க. அதுங்க ரோட்ல நிக்கணும், தெருவே வேடிக்கை பார்க்கணும். அந்த முத்துவும் மீனாவும் என் காலை பிடிச்சு கதறணுங்கிற கனவோட வந்தேன். அது எல்லாம் போச்சு. எப்படியோ திருட்டுத்தனமா முன்னாடியே எல்லாம் வெளியில போயிட்டாங்க. இப்ப இந்த வீட்டுக்கு சீல் வச்சு என்ன பிரயோஜனம்? சரி, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எங்க வீட்டுக்கு சீல் வைங்க. ஓகே சார். ஊர்ல எங்க அம்மா கூட கீழே உட்காந்துட்டு தான் சாப்பிடுவேன். அதான் உடம்புக்கு கூட நல்லது. நான் கீழே உட்காரு. அங்கிள், இந்த பெட்ல படுத்தா கழுத்து வலி முதுவலி எதுவுமே இருக்காதா? நிம்மதியா தூங்கலாம். மனசு வலிக்குதுப்பா. நிம்மதியான தூக்கம் என்ன வருமானு எனக்கு தெரியலையாப்பா. மாமா சீதா எப்படி நல்லா இருக்க மாமா. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வருத்தப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். சீதா தானே டிஃபன் கேரியரோட வந்திருக்க? நீங்க மாமா எல்லாம் வந்திருக்கீங்களே, அதான் ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்குமா இதெல்லாம்? நான் வேற இங்க வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்குறேன். அண்ணா, என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் தான். என்னாச்சு மாமா? இல்லம்மா, இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை பூட்டிட்டு வரும்போது எல்லாமே போச்சுன்னு நினைச்சேன். நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். நீங்க காட்டுற அன்பு உபசரிப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் உறவுகளோட அன்பு மட்டும்தான் என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். காலையில நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது மனசுல இருந்த வருத்தம் இப்ப இல்ல. நமக்கு எல்லாரும் இருக்காங்கிற எண்ணம் இப்ப வந்துருச்சு. என்ன இது? ரைஸ் சம்பந்தி, தெரியலையா? ஆனா இது உருண்டை உருண்டையா இருக்கு. என்ன அரிசி இது? இது நல்லா இருக்கும் சம்பந்தி, மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல எப்பவுமே இதுதான் வாங்குவோம். இதான் உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும், ஆர்கானிக்கா இருக்கும். எனக்கு இப்படி அரிசியை மாத்தி சாப்பிடுறது ஒத்து வராது. சரியா ஜீரணமாகாம போயிடும். என்ன சம்பந்தி நீங்க நல்லது எதையும் சாப்பிட மாட்டீங்க போல.